அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட முக்கிய ஆராய்ச்சி மையங்கள் தான் பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, அதில் ஒரு 10 மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆராய்ச்சி மையங்கள் வந்து ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜிகே தான், ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 மட்டும் இன்றைக்கி வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தோல் பொருள் ஆராய்ச்சி மையம். ஸோ தோல் பொருள் ஆராய்ச்சி மையம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் தோல் பொருள் ஆராய்ச்சி மையம் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாய ஆராய்ச்சி மையம். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பாட்னா எங்கே இருக்குது? பீகார் மாநிலம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்து ஆராய்ச்சி மையம். ஸோ மருந்து ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னோ, யூபி. ஓகேங்களா? யூபியில் லக்னோவில் வந்து மருந்து ஆராய்ச்சி மையம் வந்து இருக்குது. வானிலை ஆராய்ச்சி மையம். ஸோ வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து 2 இடத்துல இருக்குது. புனேலையும் இருக்குது, டெல்லியிலையும் இருக்குது. ஓகேங்களா? புனேலையும் இருக்குது, டெல்லியிலையும் இருக்குது. ராமன் ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பெங்களூர். ஸோ கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் வந்து ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இருக்குது. அடுத்து ஜவுளி ஆராய்ச்சி மையம். ஸோ ஜவுளி ஆராய்ச்சி மையம் வந்து அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் ஜவுளி ஆராய்ச்சி மையம் வந்து இருக்குது. சணல் ஆராய்ச்சி மையம். ஸோ சணல் ஆராய்ச்சி மையம் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் வந்து இருக்குது. சணல் ஆராய்ச்சி மையம் மேற்கு வங்க மாநிலம். எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். ஸோ இந்த ரிசர்ச் சென்டர் வந்து புதுடெல்லியில் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து இருக்குது, ஆனால் ஹெட் வந்து எங்கே அப்படின்னா புதுடெல்லி தான். ஓகேங்களா? தொல்லியல் ஆராய்ச்சி மையம். ஸோ தொல்லியல் ஆராய்ச்சி மையம் வந்து கல்கத்தாவில் அமைஞ்சிருக்குது. தொல்லியல் ஆராய்ச்சி மையம் கல்கத்தாவில் அமைஞ்சிருக்குது. ஓசனோகிராஃபி ஆராய்ச்சி மையம். ஸோ ஓசனோகிராஃபி ஆராய்ச்சி மையம் வந்து கோவாவில் அமைஞ்சிருக்குது. ஸோ ஒரு 10 மட்டும் இன்றைக்கி வந்து பாருங்கள். ஸோ அடுத்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ.